அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் கொடுத்துருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஒர்க்காக இருக்குது அப்படிங்கிறது இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய பொசிஷன் கிளாஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டு ஆப்ஷனை பொசிஷன் எடுத்து பையிங் பண்ணுறது, போத் சைடு பை எடுத்து ட்ரேட் பண்ணுறது, ஸ்டாக் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாங் டேர்மில் ஒரு 1 வீக்கு 2 டேஸு 3 டேஸு அப்படி ஆப்ஷன் பையிங் எடுத்து பொசிஷனாக பண்ணுறது, ஸ்விங் ட்ரேட் பண்ணுறது, எல்லாமே இந்த டாபிக்ஸ் எல்லாமே இதில் கவர் ஆகும். இது வருஷத்துக்கு 2 கிளாஸ் தான் நம்ம எடுக்கிறோம். இயர்லி 2 கிளாஸஸ் தான் இந்த கிளாஸஸ். விருப்பம் இருக்கிறவங்க எனக்கு டீட்டெயில்ஸ் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அனுப்புகிறேன். சரி, இன்றைக்கி நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போயிடுவோம். இன்றைக்கி நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஸ்ட்ரைக் கொடுத்துருந்தோம்னா 23,900 புட்டு 138 rupees சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் இறங்குவதற்கும் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் ஏறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இதுதான் 138. இன்னைக்கு காலையில் அவர் வந்து ஐ வந்து 123 தான் கரெக்டுங்களா? அப்போ ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு திரும்புகிறாரு. அப்போ மார்க்கெட் என்ன இருக்கும்? கண்டிப்பாக காலையில் ஏறி இருக்கும். சரி, அதுக்கப்புறம் பாட்டம் ஒரு வேலையில் வந்து திரும்பணும், ஆறு அதே டைரக்ஷன் கண்டினியூ ஆகணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த வேல்யூ நான் இதில் கொடுக்கறதில்ல. நீங்கள் 138 இருக்கும்போது ஒரு டிசிஷன் எடுத்துக்கோங்க, பெட்டராக இருக்கும் அப்படின்றது தான் நம்ம சொல்ல வரோம். அதை இக்னோர் பண்ணிட்டு இங்கேருந்து திரும்பிடுது. ஓகேங்களா? எகைன் பாருங்க 138 இங்கேருந்து ஏறினவர் 138 அடிச்சுட்டு தான் அங்கேருந்து அப்படியே ரிட்டர்ன் ஆகுது. ஏன்? நம்ம மேக்ஸ் வேல்யூ படி தானே வேல்யூ எடுத்தோம். அது ஏன் அவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த இடத்துல மேட்ச் பண்ணுது? இதுதான் மார்க்கெட். மார்க்கெட் வந்து மேக்ஸ் படி தான் இயங்குது. அதை சார்ந்து படிங்க, அதை சிந்திக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த மாதிரி யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கில் யாரும் சொல்லுறது நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் சொல்கிறது நீங்கள் படித்து ஆராய்ந்து அது சரியாக இருக்குன்னா பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம், வாழ்வாழ்வுடன்.